தமிழகத்தில் தீவிரமடைகிறது கோடைக்கால வெப்பச்சலன மழை. வடகிழக்கு பருவமழை போல் தமிழகத்தில் மழை என்பது அடுத்த வரக்கூடிய நாட்களில் பெய்யப் போகிறது. குறிப்பாக குமரி கடல் அருகே உருவாகப் போகிறது காற்று சுழற்சி. அது தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகம் எப்படி மழை பெறுமோ அதே போன்று தமிழகத்தில் மிக சிறப்பான மழை அடுத்த வரக்கூடிய நாட்களில் பெய்ய போகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அடுத்த 10 முதல் 15 நாட்கள் இந்த மே மாதம் முழுவதுமே மழைக்கான வானிலையாகவே தமிழகத்தில் இருக்கப் போகிறது. அதாவது மே மாதத்தில் வெயில்தான் மிக அருமையாக அடிக்கும், அதிகமாக அடிக்கும் என்று சொல்லும் காலம் போய் இந்த மே மாதம் மழைக்கான மே மாதமாக அமையப் போகிறது. சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 2014ஆம் ஆண்டு இதேபோல் குமரி கடலில் ஒரு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து அந்த 2014ஆம் ஆண்டு மே மாதத்திலும் தமிழகத்தின் பரவலாக வடகிழக்கு பருவமழை போல் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் நல்ல ஒரு கனமழை என்பது பதிவானது. அதேபோல் தற்போதும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் உருவாக இருக்கிறது குமரிக்கடல் அருகே உருவாக இருக்கிறது காற்று சுழற்சி. வருகின்ற 12ஆம் தேதி வாக்கில் மே மாதம் 12ஆம் தேதி வாக்கில் குமரிக்கடல் அருகே காற்று சுழற்சி என்பது உருவாகி அது அதற்கு அடுத்தபடியாக தீவிரமடைந்து தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழையை கொடுக்க போகிறது. உள் மாவட்டங்களுக்கு என்று கேட்க வேண்டாம், ஏனென்றால் உள் மாவட்டங்களுக்கு மிக அருமையான மழை என்பது உள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தை பொறுத்தவரை தான் குமரிக்கடலிலோ அல்லது பொதுவாக குமரிக்கடலில் ஒரு நிகழ்வு வந்தாலே ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மழை பெய்யும் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் குமரிக்கடலில் நிகழ்வு வந்தால் கடலோர மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும், உள் மாவட்டங்கள் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் தற்போது மே மாதம் என்பதால் வெப்பச்சலன மழை என்பதால் குமரிக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி என்பது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து அது தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மிக கனமழை கொடுக்க போகிறது. அதே போல் உள் மாவட்டங்களுக்கும் பரவலாக மிக கனமழை கொடுக்க போகிறது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களை எடுத்துக்கொண்டு ஓரிரு இடங்களில் அதி தீவிர கனமழை கூட இடம்பெறலாம். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதத்தில் பதிவான மழையில் கூட ராமநாதபுரம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் 15 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் 31 சென்டிமீட்டருக்கு மேலே அதி தீவிர கனமழை கொட்டி தீர்த்தது. ராமநாதபுரத்தில் பரவலாக மிக கனமழை, கடலூர் அதேபோல் டெல்டா கடலோரம் வடகடலோரம் என பரவலாக கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதத்தில் உருவான அந்த நிகழ்வால் மிக சிறப்பான மழை என்பது பதிவாகிறது. அதற்கு முன்னரும் சில ஆண்டுகள் பல ஆண்டுகளை எடுத்துக்கொண்டாலே நமக்கு மே மாதம் சில நிகழ்வுகள் இப்படி வந்து மழையை கொடுத்துள்ளது. இந்த ஆண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 வருடங்கள் கழித்து மீண்டும் குமரிக்கடல் அருகே ஒரு காற்று சுழற்சி என்பது உருவாகி இந்த ஆண்டும் மிக மிக அதிகமான மழையை தமிழகம் சந்திக்கிறது. வீடியோ பார்ப்பவர்களாக இருக்கட்டும், நேரலை பார்ப்பவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருந்து இறுதி வரை கேட்டு வாருங்கள். மிக மிக அதிகமான மழை என்பது உள்ளது. தமிழகத்தில் 38 மாவட்டங்களுக்கும் எந்த ஒரு மாவட்டத்தையும் ஒதுக்காது, அதில் எதற்கும் வாய்ப்பும் அல்ல. எந்த ஒரு மாவட்டத்தையும் இந்த மழை என்பது ஒதுக்கப் போவதில்லை. உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிக அருமையான மழை உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், கர்நாடகா ஒட்டியுள்ள மாவட்டங்கள் என மிக சிறப்பான மழை என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே உள்ளது. இந்த நிகழ்வுக்கு பொறுத்தவரை 2 வழித்தடம் உள்ளது. இந்த நிகழ்வுக்கு பொறுத்தவரை 2 வழித்தடம் உள்ளது. ஒரு வழித்தடத்தை பொறுத்தவரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அருகே உருவான காற்று சுழற்சி என்பது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி வழியாக வங்கக்கடலில் இறங்கி அதற்கு பிறகு அது டெல்டா கரையோரம் ஏறி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி வங்கக்கடல் டெல்டா கடலோரம் ஏறி அது தமிழகம் ஊடாக பயணித்து அரபிக்கடல் செல்ல வாய்ப்பு என்பது ஒன்று உள்ளது. இப்படி செல்லும் போதும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு மிக கனமழை கொடுக்கும். பரவலாகவே நம்மளுடைய தமிழகத்திலேயே பரவலாக மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதி தீவிர கனமழையாக கொடுக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 38 மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மழை என்பது உள்ளது. எந்த ஒரு மாவட்டத்தை ஒதுக்கியோ அல்லது எந்த ஒரு பகுதியை ஒதுக்கியோ மழை என்பது பெய்ய போவதில்லை. அதனால்தான் எந்த ஒரு மாவட்டத்தின் பெயரையும் குறிப்பிடாமல் சொல்கிறேன். ஏன்னா 38 மாவட்டம் என்று சொல்லும்போது நீங்களே புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் ஊர், உங்கள் மாவட்டம், உங்கள் பகுதிக்கு மழை உள்ளது. மழைக்கு தயாராகுங்கள். நீங்கள் அது பண்ண வேண்டியது அதுதான், சரிங்களா? மழைக்கு அனைவரும் தயாராகுங்கள். மிக அருமையான மழை என்பது உள்ளது. மற்றொரு வழித்தடத்தை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அருகே உருவாகி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், முதல் சொன்ன வழித்தடமும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அருகே சற்று நாட்கள் நீடிக்கும். அதேபோல் இரண்டாவது சொன்ன இந்த வழித்தடமும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அருகே சற்று நாட்கள் நீடித்து அதற்கு பின்னர் அது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து அங்கே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதனை தொடர்ந்து மேலும் வலுப்பெறலாம். எப்படி இருந்தாலும் தென்னிந்தியாவை பொறுத்தவரை மிக சிறப்பான மழை என்பது உள்ளது.
தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், தென்னிந்தியாவிற்கே இந்த 2 வழித்தடத்தில் வாய்ப்பு உள்ளது. இந்த 2 வழித்தடத்திற்கும் நம்மளுக்கு தமிழகத்தை பொறுத்த நல்ல மிக சிறப்பான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ளது. அதே நேரத்தில் எம்ஜிஓவை பொறுத்தவரை மே மாதம் அதாவது மே மாதம் நடுப்பகுதியில் 14, 15, 16ஆம் தேதி வாக்கில் எம்ஜிஓ என்பது நம்மளுடைய இந்திய பெருங்கடலுக்கு வருகை தரப்போகிறது. எனவே அனைத்துமே நம்மளுக்கு சாதகமாக உள்ளது. கடல் வெப்பநிலையை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அரபிக்கடல், வங்கக்கடல் 32 டிகிரி செல்சியஸ் பரவலாகவே கடல் முழுவதும் நம்மளுடைய இந்திய பெருங்கடல் முழுவதும் 32 டிகிரி செல்சியஸ் இருக்குது. உலகத்திலேயே மிக அதிகமான கடல் வெப்பநிலை நம்ம தான் இப்போ வச்சுருக்கோம். எம்ஜிஓ நம்ம கடல் பகுதிக்கு வரப்போகிறது. நம்மளுடைய இந்திய பெருங்கடலுக்கு எம்ஜிஓ வரப்போகிறது. அதிகப்படியான மேகக்கூட்டத்தை உருவாக்கக்கூடிய எம்ஜிஓவும் நிகழ்வை வரப்பெறக்கூடிய சாதகமான எம்ஜிஓ என்பது நம்ம கடல் பகுதி வரப்போகிறது. அதே நேரத்தில் குமரி கடல் மன்னார் வளைகுடா அருகே காற்று சுழற்சி என்பது உருவாக்கப் போகிறது. இது கோடை கால மழை அல்ல, மினி வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் பெய்ய போகிறது. வடகிழக்கு பருவமழை போலவே கிழக்கிலிருந்து மேகங்கள் வந்து கொட்டி தீர்க்கப் போகிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திற்கு அனைத்து மாவட்டத்திற்கும் மிக மிக சிறப்பான ஒரு மழை என்பது உள்ளது. வடகிழக்கு பருவமழை போலவே மழை என்பது பெய்யும். வடகிழக்கு பருவமழை போலவே கிழக்கிலிருந்து மேகம் வந்து வடகிழக்கு பருவமழையாகவே பெய்யும் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் குமரி கடல் அருகே காற்று சுழற்சி என்பது உருவாகி கிழக்கு காற்றை எடுத்து வடகிழக்கு பருவமழை போலவே காற்று சுழற்சி நிறைந்த வெப்பச்சலன மழையாக மிக சிறப்பான ஒரு மழை என்பது இருக்கப் போகிறது. 13 அல்லது 14ஆம் தேதி வாக்கில் தான் காற்று சுழற்சி என்பது உருவாக்கப் போகிறது. அதற்கிடையே இந்த தேதி 9, நாளை 10, நாளை 11, நாளை மறுநாள் 11, 12ஆம் தேதி ஆகிய தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஆங்காங்கே என்று இல்லாமல் கூட பரவலாகவே தமிழகத்தில் 9, 10, 11, 12 இந்த தேதிகளில் பரவலாகவே தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், தற்போதே பல்வேறு விதமான இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது, கடலோர மாவட்டம் உட்பட. எனவே தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய 12ஆம் தேதி வரை பரவலாக நல்ல ஒரு கனமழை என்பது பதிவாக போகிறது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை என்பது பதிவாகும், கடலோர மாவட்டங்கள் உட்பட. அப்போது உள் மாவட்டங்களுக்கு எந்த அளவிற்கு மழை உள்ளது என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். 14ஆம் தேதிக்கு பிறகு தான் வடகிழக்கு பருவமழை போலவே தமிழகத்தில் எந்நேரமும் மிக சிறப்பான மழை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பெய்ய போகிறது. மாவட்ட வாரியாக சொல்ல முடியவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். கடலோர மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான ஒரு மழை என்பது உள்ளது. பரவலாக கனமழை உள்ளது. ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழை கூட பதிவாகலாம். அதேபோல் நிகழ்வு டெல்டா மாவட்டத்திற்கும், அதாவது பாக் ஜலசந்தி வழியாக டெல்டா கடலோரம் சொல்ல டெல்டா மாவட்டத்திற்கும் பரவலாகவே டெல்டா மாவட்டத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்கள், அதை ஒட்டி உள் மாவட்டங்கள், அதேபோல் தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், அதை ஒட்டி உள் மாவட்டங்கள் பரவலாகவே மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் தீவிர கனமழை கூட இருக்கலாம். ஏனென்றால் கடல் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கிறது. வட மாவட்டங்களுக்குமே பரவலாக மிக கனமழை என்பது உள்ளது. உள் மாவட்டங்களுக்கு பரவலாக மிக கனமழை இருக்கிறது. ஓரிரு இடங்கள் தீவிர கனமழை என்பது உள்ளது. அப்போது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே பரவலாக கனமழை என்பது உள்ளது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை, ஓரிரு இடங்கள் தீவிர கனமழை கூட வாய்ப்பு என்பது உள்ளது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தற்போதைய வானிலை மாற்றம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். உலகத்திலே மிக அதிகமான கடல் வெப்பநிலை நம்ம தான் வச்சுருக்கோம். தொடர்ந்து நேரலையிலும் வீடியோலையும் தொடர்ந்து இணைந்து கேட்டு வாருங்கள். வரக்கூடிய நாட்கள் மிக அதிகமான மழை இருப்பதால் அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக மிக அதிகமான மழை என்பது உள்ளது.